உங்கள் பேர் வெங்கடேஷன் சொன்னேன் இல்லையா? PL வெங்கடேஷன். எல்எஸ்ங்கிறது லால்குடி சுப்பிரமணியம். அப்பா பேர் சுப்பிரமணியம். LS வெங்கடேஷன். சொல்லுங்கள், நீங்கள் பெரியவாளை வந்து சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னே இல்லைங்க. பட் பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்ததுங்கிறது பிரதோஷ மாமா ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இல்லையா? பிரதோஷ மாமா அவனுடைய நெருப்பு பற்றிண்டுது, பக்திங்கிற நெருப்பு. அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், என்னது அது வரைகிறது? ஆமாம், ஆக்சுவலி பிரதோஷ மாமா அந்த வந்துட்டு அவர் ஜெயந்தி ஆரம்பித்தார். அப்போலேருந்தே எங்களுக்கு பெரியவாட்ட ஜாஸ்தி ஈடுபாடு வர ஆரம்பிச்சிது. எந்த வருஷம் இருக்கும் அதெல்லாம்? அது கிட்டத்தட்ட 77 மாமா வந்தார். அப்போ உங்கள் வயசு? அப்போ எனக்கு ஒரு 13-14 வயசு. 13-14 வயசில். ஸோ இப்போ ஸ்கூலிங் 8th 9th படிச்சிருந்த வயசு தான். அப்போ தான் மாமா அந்த படம் வந்தது. அந்த டயத்தில் தான். அப்போ டெய்லி மாமா முதல்ல வந்து ஆரம்பத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் மாதம் அனுஷ்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓஹோ. அப்போ அனுஷத்துக்கு நாங்கள் போகிறது, அண்ணா அலங்காரம் பண்ணுவான். நான் கூட மாட தெரிஞ்சதே செய்வேன். அண்ணா தான் மெயினாக அலங்காரம் பண்ணுவான். அப்புறம் பெரியவாள் சப்பரத்தை பெரியவாள் இது பல்லக்க தூக்கிட்டு பக்கத்துக்கு போயிட்டு வர்றது. அப்புறம் அங்கேயே சாயந்தரம் டெய்லி பஜனை பண்ணுறதா இருந்தது. ஒரு தடவை மழை வரலன்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்னும் ஜாஸ்தியாச்சு. அப்போ வந்து மழை ரொம்ப இல்லாத இதாக இருந்தது. மெட்ராஸில் மழை பெஞ்சா போகிறோங்கிற மாதிரி இருந்தது. அது அப்போ 83 அது ரொம்ப மழையே வராது இருக்கும் போது எல்லாரும் அருணாச்சல சிவாவில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும். அது நின்னறியத்திலே நீராக்கின முன் நின்னருள் மழைப்பொழி அருணாச்சலான்னு. அது டெய்லி உட்காந்துட்டு எல்லாரும் 108 தடவை அதையே ரிப்பீட் பண்ணுவோம். ஒவ்வொரு காலையிலேயே அந்த இதில் பிரதோஷ மாமாவத்தில் மெட்ராஸில் எக்மோரில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் பிரதோஷ மாமாவத்தில். அது பிரதோஷ மாமாவான்னு சொல்றதை விட எங்கான்னு சொல்லணும். எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாம் என்டையர் காலனிக்கே மொத்த பொதுவான ஒரு இடமா இருக்குது. அங்கே பெரியவானா இருக்கேன்னு சொன்னதுனால எல்லாரும் அங்கே வர்றது. டெய்லி காத்தால கோயிலுக்கு போகிற மாதிரி அவாத்துக்கு போயிட்டு அர்த்தம் நமஸ்காரம் பண்ணி பாவம் பார்த்துட்டு வர்றது. திரும்பி சாயந்தரம் போய் நமஸ்காரம் பண்ணுறது, எக்ஸாம்னா அவாத்துக்கு ஓடுறது, எல்லாத்துக்குமே அங்கே தான் எங்களுக்கு அவன் ஒரு இதுவாக இருந்தது. மாமாவுக்கு கூட அது வந்து அவா மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா கோவம் வந்துடும். மாமே அவளும் தான் வீடு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு யாரையுமே வந்து நான் ஆத்துக்குள்ள வரட்டுமான்னு கேட்கக்கூடாது, நான் அதை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கக்கூடாது. எனக்கு அது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, இது பெரிய இடம், உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணும்பா. அந்த பொறுத்தவரைக்கும் பொது எல்லாருக்கும் அவ்வளோதான். நாங்கள் எல்லாரும் போவோம், எல்லா இடமும் வரும். என்ன கொஞ்சம் நம்ம பயந்து நம்ம செய்கிற ரைட்டாக தப்பான்னு தெரியாது, பயந்து போய் நின்னா கூட மாமா கோவம் வரும். எதுக்கு நிற்கிற, நீ மாட்ட காரியத்தை பண்ணு அப்படிம்ப. அது ஒரு மாதிரி. அதனாலே எங்களுக்கு வந்து பெரியவாட்ட ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியானதோட இல்லாத இன்னொரு சோஷியல் எல்லாரோடையும் மூவ் பண்ணிட்டு எல்லாரோடையும் பழகிற ஒரு இதுவும் கிடைச்சது எங்களுக்கு. அதில் தான் பெரியவாட்ட ரொம்ப ஈடுபாடு எங்களுக்கு வந்து இருந்தது. அப்போ வந்து பெரியவா இப்போ ஒரு தடவை மாமா ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும். அந்த இது சொன்னேன், அது என்னாச்சு? இது மழை வந்தது. அந்த அருணாச்சல சிவா பாடி முடிச்சு அந்த நின்று எத்தனை பாட்டை பாடினோம். அது கண்டினியூஸாக எத்தனை நாள் பாடுவோம், நான் ஞாபகம் எத்தனை நாள் பாடினோன்னு. டெய்லி சாயந்தரம் உட்காந்து ஆரம்பிச்சோன்னா ஒரு 108 தடவை அதை சொல்லணும். அதை அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்லோகங்கள் விஷ்ணு சாஸ்திரம் எல்லாம் உண்டு. அதை சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள் நல்ல மழை வந்தது. பஞ்சம் மெட்டாத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆயிடுச்சு. 83 பஞ்சம் தலைவிரித்து ஆயிடுச்சு. அதுக்கு மாமா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ கூட நாங்கள் மழை வரலன்னா அந்த சொல்றது, அது மாதிரி இந்த அருணாச்சல சொல்றது, ஸ்லோகம் சொல்றது, பக்திங்கிறத அங்கே தான் வந்து சொல்லலாம். அது வரைக்கும் பக்திங்கிறதுலாம் இல்லாத இருந்தது. பேருக்கு தான் அம்மா அப்பா சொன்னால் கோயிலுக்கு போகிறது. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சுவாமி ஈடுபாடு, நம்ம வரணும், அவர் அந்த குரு அவரை நம்பினா போகிறோம். ஏன்னா மாமாவை பொறுத்த வரைக்கும் பெரியவா தான் எல்லாமே. ஏன்னா அவாத்த சுற்றி உள்ளே போனால் வெறும் பெரியவா படம் தான் இருக்கும். திரும்பின இடமெல்லாம் இன்ச்சுக்கு இன்ச்சு பெரியவா படம் மாட்டிருப்பான். அதுலேயே பெரியவா பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம படிச்சிடலாம். அவாத்த ஒரு ரவுண்டு வந்தாலே பெரியவா சின்ன வயசுலேருந்து கரண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்க அத்தனை ஃபோட்டோவும் இருக்கும். அவாத்தில் அத்தனையும் பார்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கணும். அப்போ பெரியவா அந்த ஜெயந்திலாம் நல்லா பெருசாக லெவலில் கொண்டு வரணும்னு அப்போ ஒரு தடவை மாமாவுக்கு வந்து 30 அடி ஓலைச்சப்பரம் கட்டி பண்ணணும் அப்படின்னு அது பண்ணால், அதுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஓலைச்சப்பரம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறவாள் வேற வர சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கு நாங்கள் எங்கெல்லாம் முடிஞ்ச ஒருத்தர் நாங்கள் சின்ன பசங்கள் நாங்களாம் என்ன பண்ணோன்னா பூஜைக்கு வேண்டிய பூ பறிக்கிறது இது பண்ணுறது, காலனி பசங்க நாங்கள்லாம் எங்களால் என்ன கைகளையும் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த ஜெயந்திக்கு என்ன பண்ணால் எல்லா விதமான ஃப்ரெண்டில் வந்து நாயனம், குதிரை, யானை, அப்புறம் இது துந்துபி, பஞ்சவாத்தியம், அப்புறம் சிலம்பாட்டம், இந்த கரானே, ஒயிலாட்டம், அப்புறம் 2 பூதம் 2 பூமை இருக்கும் பொம்மை, அது என்னென்னவோ இதுதானே இல்லை அத்தனை இருந்தது. அப்புறம் வேதம் பாராயணம் பண்ணுறவா, அப்புறம் பஜனை பண்ணுறவா கோஷ்டி, அப்புறம் திருப்புக கோஷ்டி, அதுக்கப்புறம் பின்னாடி இது மாதிரி இத்தனை விதமான இது ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஏற்பாடு பண்ணி பெரிய ஊர்வலம் நடந்தது.
அந்த ஊர்வலத்துக்கு வந்து அது பெரியவாட்டை எப்படி அது இத்தனையும் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது வரைஞ்சி பெரியவாட்டை காட்டலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்கும் போது அந்த போட்டோகிராஃபர் கண்ணன் அங்கே வந்திருந்தார். அவர் செஞ்சு ஏன்டா வரையண்டா எல்லாத்தையும் வரைஞ்ச உடனே பெரியவாட்டை காட்டலாம் மேடம் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவன் என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னாலும் அத்தனையும் ஒரு பெரிய பேப்பரில் கிட்டத்தட்ட அது போகும் ஒரு 20-25 அடி போகும் அது சுருள், அவ்வளோ பெரிய பேப்பர். அது என்னென்னலாம் ஐட்டம் சொன்னாலும் அத்தனையும் ஒவ்வொன்றா அப்படி எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி வரிசையாக வரைஞ்சிருந்தேன். போட்டு அது கீழே என்னென்ன அப்படிங்கிறது எழுதியிருந்தேன். எழுதி அது பெரியவா ஜெயந்தி பெரியவாட்டை வந்து காமிச்சிருக்கேன். ஊரில் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து என்னெல்லாம் நடக்கும் இது முதல்ல ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியிருந்தா. முதல்ல நயனம் போகும், அடுத்தது குதிரை வண்டி போகும், மதுரை இந்த மாதிரி போகும், அப்புறம் யானை வரும், அப்புறம் இது ஒன்றும் வரிசையாக ஒரு தட்டில் எல்லாரும் விளக்கு எடுத்துன்னு போவா, அப்புறம் பஞ்சவாத்தியம் வரும், அப்புறம் வரிசையாக சொல்ல சொல்ல அதை அப்படியே நரேட் பண்ணி விஷுவலாக அப்படியே எல்லாத்தையும் வரைஞ்சிருந்தேன். ஒரு 10 பேர் பாடுற மாதிரி, 10 பேர் தாளவாதியம் வச்சுக்கிற மாதிரி, அந்த பொம்மை இருக்கிற மாதிரி அது எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக வரைஞ்சி ஒரு பெரிய பேப்பரில் ஒட்டி வரைஞ்சிருந்தேன். அதை அப்போ உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல் படிச்சிருந்தேன். ஓ ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சரி ரைட். வரைஞ்சு 11th படிச்சிருந்தேன். சரி. அப்போ உங்களுக்கு கிரமமாக வரைய தெரியாதுண்ணா, கிரமமாக கற்றுக்கலாம். எல்லாமே ஓனா வரைஞ்சது தான். பை பர்த் பை ஆண்டவனோட இதில் வரைகிறது எல்லாம் வரைஞ்சது தான். ஆமாம் தெய்வத்தவரில் தன்னால் வரைஞ்சிட்டு வர்றது வரைஞ்சு கொடுத்தேன். அது வரைஞ்சி கொடுத்தா அன்னைக்கு அதை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரியவாட்டை கொண்டு போயிட்டு காமிச்சிருமா. பெரியவாட்டை அந்த இதை காமிச்சிருக்கா. அதுக்கு நான் போகல, அது கூட எனக்கு தெரியல நம்ம போகணும்னு. அப்போ சின்ன வயசுனால சரி போறா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அப்போ அவள் எடுத்துன்னு போயிருக்கா. பெரியவாட்டை போயிட்டு பிரசாதம்லாம் எடுத்து காமிச்சு இது இதெல்லாம் நடந்தது என்ன நடந்தது சொல்லிச்சுன்னா அத்தனையும் அந்த பெரியவா அத்தனை சொல்லி படிச்சாலும் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு படமாக படிச்சுட்டு இத்தனை நடந்தா யார் இதை வரைஞ்சது அப்படின்னு கேட்டானா. வெங்கடேசன் பையன் வரைஞ்சான், பையன் வந்திருக்கானா கூப்பிடுன்னு. பையன் வரல, இங்கே வரலன்னு. அப்படியா சரி அப்படின்னானா. இது அவள் சொல்லி தான் எனக்கு தெரியும், நீ வந்திருந்தா ஆசீர்வாதம் கிடச்சிருக்குண்டா, ஏன்டா வராது வச்சேன்னு. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் கூட அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பெரியவா இன்னொரு இன்சிடென்ட்ஸ் என்னாச்சுனாக்க, பெரியவரோட முதல்ல மாமா ஜெயந்தி ஆரம்பிச்சும் போது வந்து வியாசர் படம் ஒன்று பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ வியாசரோட படங்கள் வந்து அவளுக்கு எங்கே போகிறது திரும்ப வியாசர் படத்துக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு சின்ன படம் ஏதோ ஒன்று கிடச்சிது. அவளுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்த வியாசர் படத்தை நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். ஒரு அளவுக்கு ஒரு அடி சைஸுக்கு அந்த படத்தை வச்சு ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு வரையணுங்கிற பெரியவா எனக்கு கொடுத்த ஒரு இதுவாக ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த வியாசர் படம் வரைஞ்சி கொடுத்தது. அப்புறம் ஒருத்தர் வந்து பெரியவா பாதுகா வரைஞ்சி கொடுக்க சொன்னான். அங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏதோ ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்ஸு, அந்த ப்ராப்ளத்தை தெரியாததுக்காக வந்து பெரியவா பாதுகை வச்சு பிரதர்ஷனம் பண்ணால் 48 பிரச்சனை பண்ணால் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னால் பெரியவா பாதுகைக்கு நான் எங்கே போகிறது மாமா அப்படின்னு அந்த லேடி கேட்டா. அங்கே ஒருத்தர் வந்து உபன்யாசம் சொல்லுவார், பெரிய வேத பண்டிதர் ஒருத்தர். அவர் சொன்னார், ஏப்பா நீ அப்போ தான் அந்த வியாசர் படத்தை பார்த்து நீ தானே வரைஞ்சிருக்க, ஒரு பாதகை வரைஞ்சு கூடப்பா அவளுக்கு அப்படின்னா. நான் பெரியவாட பாதுகை பார்த்துருக்க ஐடியா இருக்கிறதுனால அதை வச்சு நான் ஒரு பாதுகை மட்டும் வரைஞ்சி கொடுத்தேன். அது பெரியவாளை இப்போ நான் எந்த படம் வரைகிறதா இருந்தாலும் காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டே தான் வரைகிறது. நான் குளிச்சுட்டு என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு மடி ஆச்சாரத்தோடு இருந்துட்டு, ஏன்னா விளையாட்டாக எதுவும் செய்யக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் செயல் அப்படிங்கிற மாதிரி அவள் தான் செய்கிறான், நம்ம முடிஞ்சதுக்கு நம்மளால சுத்தமாக இருக்கும்னு அது காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரைஞ்சி கொடுத்தேன். அந்த லேடி அப்புறம் 48 நாள் பண்ணால் அதுக்குள்ளே அவளுக்கு அவன் ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்துருந்து அவள் ரொம்ப அமோகமாக வாழ்ந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் யாராவது வந்து பாதிக்க வரைஞ்சி கொடுத்துருக்கேன். நிறையா பேருக்கு அந்த 48 நாள் பிரச்சனை பண்ணி முடிக்கிறதுலே பெரியவா கருணையிலே அது நடந்துருது. பெரியவோட பாதுகை யாரெல்லாம் அவளுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அவளால் அது கேட்டால் தான், நானாக அது இது பண்ணுறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் அது நடக்கிறது. எத்தனை பேருக்கும் இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு முடியணும், எனக்கு இது ஒரு காரியம் எனக்கு தடங்கலாக இருக்குது அப்படின்னாக்க நான் சொல்கிறது பெரியவாளை நம்ம உங்கள் குருவை பிடிங்கோ. ஏன்னா ஒரு இதில் படித்தேன் நான், ஒரு மினிஸ்டர்கிட்ட நம்ம தயவு வேணும் அப்படின்னாக்கா மினிஸ்டர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, மினிஸ்டர் பிஏ தெரிஞ்சுருந்தா போகிறோம், உன் காரியம் ஆகிடும். உனக்கு மினிஸ்டர் தெரிய வேண்டியது, பிஏ மூலமாக பிஏக்காவது மினிஸ்டர் உனக்கு செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படிச்சேதான் அப்படி பெரியவா சொல்லி கேட்டேன்னா தெரியாது. அதுலேயே குருவை பிடிச்சாலே ஒரு தெய்வத்திட்ட எல்லாமே நடந்துடும், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன நல்லது கேட்டதுன்னு சொன்னேன். அதுலேயே எல்லாத்தையும் சொல்லி பெரியவா பாதுகா வச்சு பிரச்சனை பண்ணுங்கோ காரியம் ஆகணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு வந்துருக்கு. அப்புறம் பெரியவாட்டை எனக்கு ரொம்ப இன்னும் டீப்பாக இப்போ வந்துனாக்கா, நான் +2 படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் எக்மோரில் இருந்தோம். அப்போ எக்மோரில் பக்கத்தில் இப்போ பங்கஜாம்பாள் கோயில் இருக்குது, பிரசவாக்கத்தில் கங்காதீஸ்வரர் கோயில். அந்த அம்பாளுக்கு அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ அந்த அம்பாளை வந்து படமாக வரைஞ்சி கேலண்டர்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கமிட்டியில் பிளான் பண்ணியிருந்திருக்கா.
இது நான் சொல்கிறது எல்லாமே நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். எனக்கு எல்லாம் அவள் கமிட்டி மெம்பர்ஸ், அவள் ட்ரஸ்டி வந்து ஒரு லீடி இன்சார்ஜ் தான் இருந்தால். அவள் தான் ஒன்று சொன்னான். அவள் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு 2 பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும், ஆனால் 3 ஆர்டிஸ்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். 3 ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்னும் வரைய முடியாது, ஏதோ ஒரு இது வந்திருக்கு, தடங்கள் வந்துருக்குன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வரையலாமா கூடாதான் தெரியலேன்னு காஞ்சி பெரியவாட்ட போய் கேட்டாலும். அப்போ பெரியவா சொல்லலாம் வெங்கடேசன் வரையவான்னு சொல்லியிருக்காங்க. அது அவள் சொல்லி அவள் சொன்னா என்கிட்ட. அதுதான் இவளுக்கு இல்லை வரைய வருவான்னு சொன்னால, வெங்கடேசன் வருவான்னு சொன்னால, இன்னும் சொல்லியிருக்கா ஒரு பையன் வருவான், அவன் தான் வரையணும் அப்படின்னு. ஸோ எனக்கு அவன் வந்து யார் இந்த பையன்னு தெரியலையே, எங்கே போய் தரது இந்த பையன். அவன் நான் எதாச்சும் +2 முடிச்சு இந்த ரிசல்ட் வர டயத்தில் சரி சாமி பிடிப்பேன் மார்க் கிடைக்குமே டெய்லி கோயிலுக்கு போயிருந்துருக்கேன். அப்போ நான் கோயிலுக்கு எதாச்சும் நான் போயிருந்த போது எல்லாம் சுற்றிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எதாச்சும் நீ என்னப்பா பண்ணுறேன்னா நான் +2 படிக்கிறேன்னு என் விஷயத்தில் சொல்லிட்டு இருந்தேன். வரையன்னு எனக்கு லயலா காலேஜ் சேரணும்னு ஆசை, நான் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணேன், வரையுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் வரைஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, ஏன் நீ உன் பேர் வெங்கடேசனா, நீ அப்போ சாமியை வரைஞ்சி தெரியா எங்கேயா கேட்டா, பெரியவா சொன்னா நான் வரையறேன் அப்படின்னா. அப்போ கூட பெரியவாட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு தெரியல. அவள் தான் போய் பெரியவாட்ட போய் கேட்டுருந்துருக்கா. அவள் வந்து சொன்னா பெரியவா உன்னை வரைய சொன்னாப்பான்னு. அப்புறம் ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த மூலகிரகத்தை பார்த்து அம்பாவை வரைஞ்சேன்னா, அதை போய் பெரியவாட்ட ஆசிரியம் பண்ணி பெரியவா ரொம்ப தொட்டு ஆசிரியம் பண்ணி கொடுத்தா, அது படத்தில் அம்பாலே இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னு அப்பயும் நான் போல இல்லை, எனக்கு அப்போ ஏன் போல எனக்கு பயம். பெரியவாட்ட வந்து எனக்கு நேரம் பார்த்து பேசுறதுக்கு பயம். அப்பயும் ஒரு சின்ன வயசுலே எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு பயம். தூரக்கு எல்லாரும் போவோம், நான் போவேன், டபக்குன்னு ஓடி வந்துடுவேன். எங்கேயா நம்மளை கூப்பிட்டு ஏதாவது சொன்னா என்னங்கிறதே பாதி பயம். சின்ன சின்ன விஷயம் பெரியவாக போக வருமானு. 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னல, அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் 10th வரைக்கும் தமிழ் முடிச்சு ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன். எந்த ஊர்ல? எக்மோல். இங்க தான் எம்சிஎம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எக்மோல்ல தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எக்மோல்ல தான் இருந்தேன். 10th வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு இருந்தேன் தமிழ் மீடியத்துல. +1 +2 எங்க அப்பா என்ன பண்ணா, சரி இவன் எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் தானே போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு சொன்னா அப்படிங்கிற ஏரியால எனக்கு வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டுட்டேன். அவருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சின்னு. சரி ஆங்கிலோனிய ஸ்கூல் போல இருக்கு, இங்கிலீஷ் தானே பையனுக்கு நல்ல இங்கிலீஷ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மேலே ரொம்ப ஐசிய நம்பிக்கை, என் பையன் படிப்பான்னு. எனக்கும் தெரியாது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஷூ போட்டுக்கிறோம், அது போட்டுக்கிறோம், அப்படி பெரிய வந்தா ஸ்கூலு எடுத்தோடனே 2000 ரூபாய் ஃபீஸு, அது மாதிரி இருந்தது. இதெல்லாம் சேர்ந்தோடனே பார்த்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த அப்புறம் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. எனக்கு அவளோட ஸ்டாண்டர்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. என்னால் அதை எடுக்க முடியல, நான் அழுதுவேன், என்னால் படிக்கவே முடியலமா, நான் வேற ஸ்கூலுக்கு வந்துடுறேன், திருப்பி 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, நான் வேற ஸ்கூலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நடுவில் இதுக்காகவே நான் 11th முடிச்சு வேற ஸ்கூலுக்கே மாறினேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து அவ ரொம்ப டார்ச்சரிங்காக, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் அந்த ஸ்கூல்ல இருக்க கூட சொல்லிட்டு திருப்பி சிபிஎஸ்சி வேற ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். பெரிய வானகத்தில் இயர் கட்டால எனக்கு +2 வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணினோம். ஜாயின் பண்ணி அங்கே ஒன்றா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லே வந்தேங்கிற மாதிரியே பவலா கட்டிட்டு அப்படியே படித்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு. எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு எனக்குள்ள பயம், நான் பாஸாக வேணாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பயம். அப்போ பெரியவாட்ட நான் சொன்னேன், பெரியவா நான் உங்களை வரைகிறேன், இந்த படத்தில் நீங்கள் இருக்கணும், நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் எனக்கு இதை வரைஞ்சு நன்னா வந்து நீங்கள் நான் அனுகிரகம் பண்ணேன்னா பாஸ் ஆவேன், இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பெரியவாட்ட ஒரு சண்டையே. நான் மட்டும் எனக்கு சரியாக நல்லா படித்து காலேஜில் சீட்டு கிடச்சி வரலன்னு உங்களை தான் நான் பிளேம் பண்ணேன். ஏன் கையில் ஒன்றும் கிடையாது, இது ஏன் தப்பு கிடையாது, நான் இப்படி போய் ஸ்கூலில் இருந்தேன். அது பெரியவா எனக்கு முடிச்சு கொடுத்தா. அப்போ அந்த படத்தை வந்து என்னாச்சு, எங்கள் அண்ணா எடுத்து போய் பெரியவாட்ட ஆசைனா, அப்பயும் பயம்தான், படத்தோட பேசணும் தெரியும், நேராக போய் பெரியவாட்ட பேச மாட்டேன். எங்கள் அண்ணா தான் அந்த படத்தை எடுத்து போய் பெரியவாட்ட போய் காமிச்சும் போது பெரியவா அந்த படத்தை பார்த்துட்டு என்னையா வரைஞ்சிருக்கான் அப்படின்னு கேட்டாலாம். ஆமாம் உங்களை தான் வரைஞ்சிருப்பேன். அது எடுத்து ஜெனரலாக பெரிய பேப்பரை தொடமாட்டா, மற்ற படம் பேப்பர் டக்குன்னு தொடமாட்டாம்பா. ஆனால் என்னோட பாக்கியமாக என்னவோ தெரியல, எந்த படம் வந்தாலும் நான் வரைஞ்ச எல்லாத்தையும் பெரியவா கையால் தொட்டிருக்கா. அந்த படத்தை எடுத்து தலையிலே கால் வரைக்கும் தடவி கொடுத்து, இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வாயால சொன்ன வார்த்தை, இந்த படத்துல நான் இருக்கேன். கேட்ட கேள்விக்கு அங்க பதில் சொல்லிட்டு அங்க வந்துட்டா, இந்த படத்துல நான் இருக்கேன், என்ன வந்து பாக்குறோன்னு இந்த படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலையிலே வில்வத்துக்கு அந்த படத்துல வச்சு கொடுத்தாலாம். ஸோ அண்ணா வந்து சொன்னா, நீ வராது வச்சுடா பெரியவா எப்படி அதுலாம் பண்ணி கொடுத்தாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு +2 பாஸ் பண்ணிட்டேன். +2 பாஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல நன்னாவே இருக்கு. அப்புறம் மேல் ஒர்க் பண்றேன், இப்போ ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அப்புறம் மேற்கொண்டு படிச்சு நல்லா முன்னுக்கு வந்தேன். பெரியவாட்ட தான் எனக்கு எல்லாமே. ஸோ பெரியவா படம் வரைகிறது, அப்புறம் அன்னிலேருந்து கோயிலில் வரையணும், பாட்டு பண்ணி, இந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் உண்டு. என்னால் முடிஞ்ச கைகண்டு பண்ணிட்டு தான் வருஷம்
டாக்டர் முருகேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பெரியவாட்ட ரொம்ப ஈடுபாடு, பெரியவாளுக்கு நிறைய அவர் பண்ணியிருக்காரு. நியூரோ அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். இன்றைக்கி எங்களுக்கு ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸ் ஆக. அவரும் நானும் வருஷப்பரப்புக்கு ஒவ்வொரு தடையும் இந்த விஷு டயத்தில் காஞ்சிபுரம் போயிடுவோம். ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போக முடியாது போயிடுத்து. அதுக்கு முன்னாடி நான் நிறையா போயிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கு அவர் கிளினிக்கை முடிப்பார். எந்த லாரி கிடைக்கிறதோ பஸ்ஸு கிடைக்கிறதோ அதில் தொத்திப்போம். அப்படியே ஆமாம். அங்கே ஷெனா நகரில் நாங்கள் பூந்திமல்லி இருந்ததுனால அங்கே எந்த ட்ரெயின் லாரி கிடைக்கிறதா பாரு, லாரி நிறுத்துறாம்பர் ரோட்டில் போகிற கையில் நிறுத்து, லாரி நிறுத்து, காஞ்சிபுரம் வரானா அங்கே இறங்கிப்போம். அப்படிதான் ஏறி போனாங்க. ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களுக்கு கிடச்சிது, பஸ்ஸோ லாரி ஏதோ ஒன்று பெரிய இதில் கிடைக்கும். ராத்திரி அங்கே போய் சேர்றதுக்கு எங்களுக்கு 11 மணி 12 சமயத்தில் 1:30 மணி ஆகிடும். நான் போகும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பேன். அங்கங்கே அடுத்த நாள் விடிஞ்ச விஷயங்கிறதுனால வழியிலாம் படுத்துட்டு இருப்பேன். அங்கேயே மண்தரையிலேயே படுத்துட்டோம். ஒரு 2 மணி ஆகும் நாங்கள் படுத்துக்கிறது. ஒரு 1:30 மணி ஆகும் படுத்துக்கிறதுக்கு. மண்தரையில் கிடச்ச இடத்த படுத்துப்போம். கரெக்டாக 2:30 3 மணி ஆகும். கடவுள்னு ஏந்து குளிச்சுட்டு பெரிய விசுவ தரிசனம் பார்க்கணுமே, அதுக்காக போயிட்டு முந்தி அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் பெரிய விசுவ தரிசனம் பார்த்துருக்கேன். காலங்காத்தால எதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படியே அந்த பெருமாள் சொல்லுவாங்க திருப்பதியில் விசுவ தரிசனம், அது அங்கே தான் பார்த்துருக்கேன். எல்லா துணியும் சுற்றி எடுத்துட்டு இப்படி நடந்து போவான். ஒரு குழந்தை நடந்து வர மாதிரி இருக்கும், கிருஷ்ணர் குழந்தை மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் கையில தூக்கி வச்சுப்பா, தண்டத்தை திக்கின்னு இப்படி போவா. எல்லாரும் கடத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த போயிட்டு வரதுக்குள்ள திருப்பி கடனை அப்போ மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிறது. அப்போ ஒரு விஷயம் என்ன ஆச்சுனாக்க, நான் அப்போ இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டேன், கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவை இந்த விஷயக்கும் போது பெரியவா கையில் காசு வாங்கணும், பெரியவா காசு கொடுப்பா. அது அப்போ 2-3 வருஷம் என்னாச்சு, எனக்கு பெரியவா என்ன தட்டோட இந்த காசு நிறையா இருக்கும், இப்படி கொடுத்துட்டே இருப்பாள். எனக்கு ஒரு தடவை தட்டோட கிடச்சிது. எனக்கு தட்டோட வெறும் பூனா, உள்ளுக்குள்ளே காசு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி சரி தட்டு எடுத்துட்டு போறதுன்னா உள்ளுக்குள்ள காசு. சரி நம்ம மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 காசு எடுக்கிறேன். எல்லாரும் எடுத்துட்டா. சரி எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அல்ல கையில் காசு. அந்த வருஷம் எங்களுக்கு வந்தது போக இன்கம் அந்த தெய்வம் மகேஸ்வரன் தான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நான் வீடே கட்டினேன். கடனுடன் இல்லாத வாங்காத வீடே கட்டினேன். அந்த லெவலுக்கு பெரியவா எனக்கு காசு கொடுத்தாங்க. அப்படி ஒரு காசு சம்பாதிச்சேன். இந்த பிஸ்னஸ்ல நான் சம்பாதிச்சேன். அது பெரியவா அனுகிரகம் தான். அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், அப்போ வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்ன்றதுல எனக்கு வந்து நம்ம என்னதான் டிசிஷன் எடுத்தாலும் தெய்வத்தை கேட்போம். அவள் வாயால் பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறது. அன்னிலேருந்து பெரியவா தான் எனக்கு எல்லாமே. நானும் இல்லை, என் கூட பிறந்தவா எல்லாருமே பெரியவா. என் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, அவள் உட்காந்தா பெரியவா, ஏந்தா பெரியவா, இப்பயும் அவன் பெரியவா தான் சொல்லிட்டு இருப்போம். பெரியவா தான். ஸோ அப்போ எது சொன்னா, அப்போ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறது பெரியவாட்ட கேட்போம். நம்ம என்ன வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கிறோம், குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, இந்த டயத்தில் ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் எடுக்கிறதுனாங்கிறது நான் இப்போ ரிஸ்க்குன்னு தெரியல. தெய்வம் உத்தரவு கொடுத்தா பண்ணுறோம், இல்லாட்டி இல்லை அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். அது ஸ்ரீமதி கம்ப்யூட்டர் சென்டர்னு பேர் வச்சிருந்தேன். அங்கே போய் பெரியவாட்ட போயின்னா, பெரிய யார் இதுன்னா, நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், வேலையை விட்டுட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்படியா, யார் இது ஸ்ரீமதி அப்படின்னு கேட்டா. அம்மா பேர் ஸ்ரீமதினா பெரியவாக்கு ஏதோ சந்தோஷம். தாயார் பேர் வச்சிருக்கோன்னாக்கி பேர் எதுவுமே செகண்டரி பெரியவாளுக்கு. உடனே ஒரு அம்மா பேரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சு ஒரு குங்குமத்தை போட்டு கொடுத்து என்ன அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு தான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சேன்னா. நல்லா அமோகமாக இன்ஸ்டியூட் வந்து நடந்தது. அதே மாதிரி என் கல்யாணத்துக்கும் பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நாங்கள் போனோம். பெரியவாட்ட ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்போ பார்த்துட்டு என்னடா கல்யாணம் பெரியவா பெரிய அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடுது. சரி கிடைச்ச சான்ஸ் விட்டுறக்கூடாது. பெரியவாட்ட பெரியவா நீங்க கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு உத்தரவு தான். ரொம்ப தைரியமா பெரியவா காஞ்சிபுரத்திலேயே இருந்தா. காஞ்சிபுரத்துல மடத்திலேயே இருந்தா. மடத்திலேயே இருந்தா. எந்த வருஷம் இது? வந்து 91 91. ஓகே. அப்ப கொஞ்சம் முடியாத இருந்தா அந்த இதுலதான் சாயமன் தான் உட்கார்ந்து இருப்பா. அப்ப போய் இப்ப கல்யாண பத்திரிகை கையில எழுதியிருந்தோம். உடனே கல்யாணத்துக்கு பெரியவா கட்டாயம் வரணும், நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், நீங்க கட்டாயம் வரணும் உங்களுக்கு அப்படின்னா. என்னடா நீ என்னடா சொல்லிட்டு இருக்கேன், என்ன மனசுல தொடர்ந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பெரியவா உடனே சரி அவார்டை வந்திருக்க, சரி எல்லாம் முடிஞ்சு வாங்கோ அப்படின்னா. சரி வந்துட்டு பத்திரிகை கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணிட்டு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு அன்னைக்கு முடிஞ்சிட்டு இப்போ மண்டபத்திலேயே பார்த்தா இவர் வந்து வேதவரி மாமா வந்து நிற்கிற கல்யாணத்துக்கு. எங்களுக்கு ஆச்சரியம். பெரியவா பிரசாதம் வரும்போது தான் மாமாவே பிரசாதம் கொண்டு வந்திருக்கார். வந்துட்டு காத்தால பெரியவா என்ன இன்னைக்கு வெங்கடேசன் கல்யாணம் போடான்ட்டேன். என்ன நான் எங்கேயுமே போக மாட்டேன் உங்களை விட்டு நான் சொன்னேன்.
கிடையாது, நான் வெங்கடேசன் வான்னு சொன்னேன்னா வரேன்னு சொல்லிட்டு நீ போ எனக்காக. எனக்கு அன்னைக்கு தான் பெரியவாட நிஜமாவே நான் மனசால ஒரு பெற்ற தாயாரவளுக்கு அவளை நான் இன்னும் வச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் பரமேஸ்வரன் பா, எனக்கு தாய் தான் எனக்கு அவள், என்னை பெற்ற தெய்வம் அவள் தான். அதுதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு. அந்த லெவலுக்கு அந்த பெரியவாட்ட அவள் தான் எனக்கு எல்லாமே. அவள் எல்லாத்தையும் நான் இல்லை. நான் இன்னைக்கு கூப்பிடுறது கூட இந்த தெய்வத்தை நமஸ்காரம் கூட ஒரு குரு மாதிரியோ இதோ நினைக்கிறது இல்லை. நீ என் தாயார், எனக்கு நல்லது கெட்டது உனக்கு தெரியும், நீ செய், அதுதான் நான் வேண்டிக்கிறதா வர. அந்த பெரியவா தான் எனக்கு எல்லாமே. அப்போ என்ன பண்ணால் எனக்கு ஒரு வெள்ளி காசும் அவளுக்கு வந்து மட்டை தேங்காய் இது லேடிக்கு கொடுத்து ரவிக்கு துணி குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து தம்பதியாக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போச்சோன்னா அப்படின்னா அந்த தம்பதியாக போய் அப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் 2வது பையனுக்கும் சங்கரான் தான் பேர் வச்சு, அவனுக்கு அவன் கூப்பிடுறதே அவனுக்கு சங்கரா சங்கரான் தான் கூப்பிடுறது. பெரியவா பேர் தான் வைக்கிறோம். நாங்களும் பார்க்குறோம், அப்படி பின்னாடி வாங்குவோம். அவளுக்கும் பெரியவாட்ட அபார பக்தி, என்னோட பக்தி இன்னைக்கு அவளுக்கு தான். டெய்லி பிரச்சனம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு நான் கூட கொஞ்சம் டிமிக்கி கொடுப்பேன். ஆனா விடாத பிரச்சனம் பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு பெரியவாட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவளுக்கு. டெய்லி மடி நைவேத்தியம் பண்ணி பெரியவாளுக்கு பண்ணாத இருக்கக்கூடாது. பெரியவா பெரியவா பெரியவான்னு அவங்களுக்கு பெரியவா மேல அவ்வளோ இது உண்டு, ரொம்ப சந்தோஷம். அது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எனக்கு அந்த ஒரு தடவை 1983 பெரியவா எந்த படம் சாமி படம் வரைஞ்சாலும் பெரியவா இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கு இங்கே இருக்க எல்லா சாமி படம் அவள் இருந்த வரைக்கும் நான் வரைஞ்ச படங்கள் எல்லாமே காயத்ரி மந்திரம் சொல்லி தான் வரைஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால அந்த படத்தில் தெய்வம் இருக்கிறதா தான் நான் ஒரு கமர்ஷியலாக இல்லை, ஒரு ஈடுபாடோட வரையணும் அப்படின்னு வந்தேன். அது பெரியவாட்ட போடும்போது 83 எங்கள் பெரிய 3வது அக்காவுக்கு நிச்சயம் இருந்தது. இதே மாதிரி பத்திரிகை ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நாங்கள் அப்போ கஸ்தூரிப்பள்ளி ராயல்பள்ளி ஆந்திராவில் இருக்கு பாடி பக்கத்தில். அது ஒரு இன்சிடென்ஸ் சொல்கிறேன். அப்போ நைட்டு நாங்கள் போய் ராத்திரி ஒரு 7:30 மணி இருக்கோம். யார் யார் பிறந்தேன்? என் குடும்பத்தோட அம்மா அப்பா என் சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஓ அவ்வளோ பேரும்? எல்லாருமே போயிருந்தோம். எப்போதும் எல்லாரும் போயிருந்ததுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போகும்போது பெரியவா எங்கே தங்கியிருக்கானே எங்களுக்கு தெரியல. அது ஒரு கிராமம் மாதிரி இருந்தது, இருட்டு, ஒரு பாஷையும் தெரியாது எங்களுக்கு. சரி எப்படியோ அப்பா எங்களை கூட்டின்னு போனால் ஒரு கொடி பறந்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் பெரியவா இங்கே இருக்கா. விசாரிச்சுனே போனோம், ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க அங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா ராத்திரி பார்த்து இருட்டி போயிடுது. நல்ல ஒரு 7-7 ஆயிடுத்து, ரூட்டே தெரியல எங்களுக்கு. அப்போ பெரியவா கொடி பறக்கிறத வச்சு கண்டுபிடிச்சுன்னு போனோம். காவி துணியை வச்சுட்டு போனோம். காவி துணி வச்சுட்டு போயிட்டோம். அங்கே போனால் ஸ்ரீகண்டமாலாம் இருந்தால் எங்கள் அண்ணா நல்லா தெரியும் அவனுக்கு. எங்கடா வந்திருக்கா அப்படியே பேசிட்டு இருந்தா பெரியவாடனோன்னா பெரியவா உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்காடா வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னா எங்களுக்கு கொள்ள பசி. எங்களுக்கு பசியில ஏதாவது தின்னா போறோங்கிறதுக்கான கையில எல்லாம் இருக்கு. ஆனா அவன் இவன சொன்னா பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுல பியூட்டி பாருங்க. நாங்க பெரியவாளை வந்து ஜன்னல் வழியை எட்டிட்டு பார்த்துட்டு இருக்கோம். எப்படா ஜபம் முடிப்பா, எப்படா வருவா அப்படின்னு எங்களுக்கு பசியோட மயக்கம் அந்த லெவலுக்கு எங்களுக்கு. அது அந்த மகேஸ்வரனுக்கே தெரிஞ்ச மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து இங்கே மெட்ராஸ்லேருந்து யாரோ வந்திருக்காளாமே கல்யாணம்னு சொல்லிட்டு யார் இது அப்படின்னு கேட்டா எங்கள் அப்பா நாங்கள் தான் வருவோம். பெரியவங்களாம் முதல்ல சாப்பிட்டுட்டு வர சொல்கிறா அப்படின்னா நாங்கள் இத்தனைக்கும் பெரியவாளை பார்க்கல, பெரியவாள்கிட்ட இதை பற்றி சொல்லலை, நாங்கள் பசிக்கிறதுன்னு பேர் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் ஒன்றும் இல்லை, நாங்கள் சொன்ன பெரியவாளத்தை பார்த்துட்டு வரோம், நாங்கள் கையில் எல்லாம் கொண்டு வந்துருக்கணும். கிடையாது, பெரியவா உங்களை சாப்பிட்டுட்டு தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டா. அதுக்கு எங்களுக்கு உப்புமா பண்ணி போட சொன்னா அவங்கள கம்பல்சரியாக. இல்லை நாங்கள் சாதம் கொண்டு இருக்கணும், அதெல்லாம் முடியாது, இல்லை பண்ணாலும் பெரியவா எல்லாம் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுட உடனே அவள் அரிசி பண்ணி சர்க்கரையை தொட்டுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு நைட்டு அங்கேயே படுத்துட்டு காலங்காத்தால் 4 மணிக்கு லைஃப்பில் மறக்காத ஒரு இன்சிடென்ட்ஸ் அது. 3:30 மணி 4 மணி இருக்கும். பெரியவா கிளம்பினா நாங்களும் கிளம்பினோம். அது கஸ்தூரிப்பள்ளியிலேருந்து ராயல்பள்ளியோ இல்லாட்டி இங்கேயும் அங்கேயோ தெரியல, ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்த அந்த மேனாவை கையில் பிடிச்சிட்டு சின்ன பையன் ஆனால் தாரம் ஃபாஸ்ட் அவள் மாதிரி நம்மளால் நடக்க முடியாது. நாங்கள் அண்ணா பக்கத்தில் ஒரு லாந்தர் பிடிச்சிட்டு இருந்தோம், நானும் பக்கத்தில் இருந்தேன். எல்லாரும் வந்தோம்னா நாங்கள் நிறைய பேக்கெல்லாம் தூக்கினோம் ஊரில் இருந்ததுனால. பெரியவா திரும்பி பார்த்து என்ன இத்தனை பேக்கெல்லாம் வச்சுருக்கா, ஏன் தூக்கி வந்திருக்காத்தையும் வண்டியில் போட சொல்லியிருந்தான். எங்கள் பையெல்லாம் தூக்கி வண்டியில் போட்டோம் நாங்கள். அவளோட சாமான் எல்லாத்தையும் போட அப்படின்னா போட்டுட்டு அந்த மேனாவை பிடிச்சின்னு நடந்தான். செம்ம பாசம் நடந்தான். பக்கத்துலேயே நானும் அண்ணன் நாங்கள்லாம் திருப்புகழ் பாடி வந்தோம் ஒரு அடி கேப்பில். அது அவள் தெய்வத்தோட கூட நடந்தது இன்னைக்கும் நினச்சா அவள் கூட நடந்தது வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அது மகா பாக்கியம். அது முடிஞ்சு கார்த்தால வந்தால் பெரிய ஒரு மாட்டுக்கோட்டையில் தான் தங்கின ஒரு எம்எல்ஏவோட அன்னைக்கு தீராமநவமி ஒரு எம்எல்ஏவோட தம்பி இடத்துல தங்கின்னு இருந்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், பெரியவா பார்க்க போகிறது இன்னைக்கு மாரி தான் வரைஞ்சிட்டு போகிறது பெரியவா படம் ஒன்று.
அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம், ராமர் படம் ஒன்று, ராமர் லட்சுமண சரங்கிற மாதிரி ஒரு படம், அந்த படம்லாம் வரைஞ்சி எடுத்துன்னு போயிருந்தேன். பெரியவா குளிச்சுட்டு வந்தோடனே பெரியவாட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணோம். பெரியவா பார்த்துட்டு ஆஹா ராமனே இந்த பக்கம் வந்திருக்கான்னு அந்த படத்தை பார்த்துட்டு அவள் கண்ணுக்கு அந்த தெய்வமே அதில் பார்த்துட்டு அதை எனக்கு பிடிச்சிக்க சொன்னான். நான் அதை பிடிச்சதுன்னே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணேன் அந்த படத்துக்கு. பெரியவா பூஜையில் மாட்டிருக்க அந்த படத்துக்கு பிடிச்சிக்க சொல்லி தண்ட நமஸ்காரம் பண்ணா எனக்கு ஞாபகம். தண்ட நமஸ்காரம் பண்ணா அப்படி பிடிச்சது ராமன் என்ன பக்கம் வந்திருக்கான்னு சொல்லி சாஷ்டாங்கமா பெரியவாடி நமஸ்காரம் பண்ணி நான் கண்ணிக்குதான் கண்ணால பார்த்தேன்னா நம்ம தான் அவர் காலில் விடுவோம். அப்படியே நமஸ்காரம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி ஆசிரம் பண்ணி பெரியவாட படமும் வரைஞ்சிருந்தேன் ஒன்று. அதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த பெரியா படையிட்டு அந்த எம்எல்ஏ தான் வாங்கிட்டேன். எனக்கு எம்எல்ஏ தம்பி அதில் மாட்டக்கூடாது, எனக்கு கூட அந்த படத்தை நீ கொடுத்தே தீரணும், பெரியவர் ஆசிரியம் பண்ண போனான்னு. இல்லை சார் எனக்கு வேணும், அவர் பாட்சிங் புல்ல ஃபோட்டோ கண்ணா கூட இருந்தார். அவர் தான் சொல்லி இல்லை அவன் தரவில்லை, எனக்கு வேணும் அந்த படம் வேணும். அவர் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறார் அவர். அப்போ அவர் சொன்னார், எப்பா நீ வரைஞ்ச அவள் ஆற்றுலேயே வந்து பெரியவா தங்கிட்டு இருக்கான், அவள் எவ்வளோ பெரிய பக்திமானா இருக்கணும், எவ்வளோ பாக்கியம், அவள் ஆற்றுலேயும் பெரியவா படம் இருக்கிறது நீ கொடுத்து வச்சுக்கணும், கொடுக்கறது கூடுன்னு அங்கேயே பெரியவா படத்தை கொடுத்துட்டு உடனே அதை ஃப்ரேம் பண்ணி வாசலில் மாட்டி மாலை போட்டு அப்படி பண்ணி அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தா. அந்த பெரியவா அந்த இது மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் பண்ணி கொடுத்தா. அது முடிச்சுட்டு என்ன பண்ணி பெரியவாட்ட அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு பேசுறதுக்கலாம். நான் பெரியவா மேலே பாட்டு எழுதியிருக்கேன், நான் பாட்டெலாம் எழுதியிருக்கேன், ஒரு போற்றி ஒன்று எழுதியிருக்கேன், 107 போற்றி எழுதியிருக்கேன் பெரியவா மேலே அப்படின்னு. நீ எழுதியிருக்கியா அப்படின்னு. அவன் நான் பாடேன் அப்படின்னா. பெரியவா வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துண்டா, ஜன்னலில் உட்காந்துண்டா. நான் ஜன்னலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பெரியவா, இந்த பக்கம் தான் ஒரு அரடி தான் கேப் எங்களுக்குள்ள. சத்தமாக பாடுன்னா அப்போ நான் நல்லா சத்தமாக பாடினேன். பாடும்போது இந்த வாய் எச்சல் கொஞ்சம் தெரிச்சு உடனே பாலு மாமா வந்து வாயை மூடின்னு பாடுன்னா உடனே அதை பார்த்துட்டு பெரியவா ஒன்றும் சொல்லாத அப்படின்ட்டா. ஸோ நான் கையெடுத்துட்டு போனவன் அதையும் விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச பாடி முடிச்சுட்டு போற்றி பாடுறேன், அதையும் பாடுன்னா. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போற்றி வரிசையா ஆதி முதல்வரே சங்கரா போற்றி, அத்வைத பெரியவரையே போற்றிங்கிற மாதிரி ஒரு 108 போற்றி. அந்த போற்றி பாடினதும் ஒரு 45-50 போற்றி வந்திருக்கும். பெரியவா நிறுத்து அப்படின்னா நிறுத்தினா அப்போ வேண்டினேன், எப்போ பாடினாலும் பெரியவா நீங்கள் அங்கே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இதை நான் பெரியவாட்ட சொன்ன நேர் வார்த்தை, கட்டாயம் வரை அப்படின்னால அந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லுங்களேன், இப்போ பாடுங்களேன், நாங்களும் கேட்குறோம். இந்த புஸ்தகம் போற்றி இல்லை, அது பாட்டு இருக்கு. ரெண்டு பாட்டுமே கேட்டாங்க. போற்றி இதில் இல்லை, அது சிவன் மேல இருக்கு. இது வந்து பாட்டு வந்து பெரியவா நான் பாடின பாட்டு, அதுவும் பாடிட்டு இந்த பாடல்களை நான் எப்போ பாடினா நீங்கள் வந்து நிற்கணும் அங்கே கட்டாயம் வரையுது. நான் அந்த வார்த்தையை அப்படியே சொன்னாலாம் தரிசனமா. அன்பின் உருவான ஆதிசங்கரா, அருள் ஞான பொருளான வேத சங்கரா, கருணையின் உருவான காஞ்சி சங்கரா, கருணையின் உருவான காஞ்சி சங்கரா, காமாட்சி பதம் பணியும் காமகோடி சங்கரா, அன்பின் உருவான ஆதிசங்கரா. தாயாகி தந்தையாகி தத்துவ குருவாகி, தாயாகி தந்தையாகி தத்துவ குருவாகி, கருவாகி உயிராகி காக்கும் நல்லருளாகி, தாயாகி தந்தையாகி தத்துவ குருவாகி, கருவாகி உயிராகி காக்கும் நல்லருளாகி, பொருளாகி நலமாகி பஞ்சத வடிவான சங்கரா, பொருளாகி நலமாகி பஞ்சத வடிவான புண்ணியா, நின்னருள் நிலைத்திட அருள் தருவாய், புண்ணியா நின்னருள் நிலைத்திட அருள் தருவாய், அன்பின் உருவான ஆதிசங்கரா. அத்வைத புகழ் தன்னை அவனியிலே நிறுத்த அருந்துறவும் பூண்ட திருவடிவே, ஆதிசங்கரின் மறுவடிவாய் தோன்றி ஆனந்த நிலை கண்ட குருவடிவே,
காமகோடி என காஞ்சியிலே தோன்றிய கருணை கடலான மாமுனியே. காமகோடி என காஞ்சியிலே தோன்றிய கருணை கடலான மாமுனியே, உன்னை காலமெல்லாம் போற்றி பணிந்திடவே, காலமெல்லாம் போற்றி பணிந்திடவே. கருணாசாகரா வரமருள்வார், கருணாசாகரா வரமருள்வாய். அன்பின் உருவான ஆதிசங்கரா, அருள் ஞான பொருளான வேத சங்கரா, கருணையின் உருவான காஞ்சி சங்கரா, காமாட்சி பதம் பணியும் காமகோடி சங்கரா, அன்பின் உருவான ஆதி சங்கரா. சங்கரா பெரியவாள்கிட்ட அப்படியே பாடினதா? பயமா இல்லையோ? இப்பவும் பெரியவாட்டம் அதான் பாட்டு தான் பாடிட்டு இருக்கு. அப்புறம் பெரியவாட்டை ரொம்ப இது பண்ணிட்டு பெரியவா நிறைய எனக்கு வந்து சொப்பனத்தில் வந்திருக்காளா? சொப்பனத்தில் நிறைய எனக்கு அப்படியா? பெரியவா வந்து நிறையா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எதான் எல்லா குரு தெய்வங்கள் குரு எல்லாமே வந்து என்ன சொல்றது, பாடல்கள் எழுதணும் தெய்வத்தின் மேலே, நீ பாடல்கள் பாடணும், திருப்புகள் பாடுறதோ தெய்வத்தின் மேலே பாடணும், அதுக்கு தான் நீ அதோட விதி அறியாத செய்யணும். இன்னும் நிறைய சொல்லியிருக்கேன், இதுதான் நீ பண்ணணும், இதுக்கு இல்லைன்னு. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்ம இதில் இருக்கோம், நம்மளால் முடியாது அது மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா பாடல்கள் எழுதணும் பண்ணணுனாக்கா அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் பார்த்து பாடுறதோ தெய்வத்தை பற்றி பாடுறதுன்னா பெரிய பெரிய ஞான சம்பந்தமே பெரியவெல்லாம் இருக்கும்போது நம்ம என்னத்தை பாடுறது வரும்? நம்மளுக்கு அந்தளவுக்கு தமிழும் தெரியாது, பேருக்கு தமிழ் படிச்சிருக்கோமே தவிர தமிழ் பண்டிட்டு கிடையாது நம்மளுக்கு. அந்தளவுக்கு நாலேஜ் வருமா அப்படின்னு நிறைய தடவை தெய்வத்துக்கு கேட்டிருக்கேன். நைட்டு படுத்துக்கும் போதெல்லாம் வேண்டிப்பேன், எனக்கு கனவுல வந்து பேசு. இன்றைக்கும் உண்டு, என் பெரியவாட்ட படுத்துக்கும் போது இன்னைக்கு கனவுல வந்து என்கிட்ட பேசுங்களேன், கனவுல வந்து பேசுங்களேன் பெரியவாளை வேண்டிப்பேன், டெய்லி உங்களோட பேசணுமே அப்படின்னு தான் வேண்டிட்டு இருப்பேன் நான். அப்போ ஒரு நாள் பெரியவா ஒரு காலங்காத்தால 5:30 மணிக்கு ஒரு கனவு வந்தது. நான் எங்கேயோ போயிட்டு ஒரு கோயில் வாசல்ல பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பெரிய கோபுரம், அது என்ன கோபுரம்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த கோயில் வாசல்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பெரியவா ஜெயதீஷ் சங்கர் அரசனை சத்தம் கேட்கறது, பெரியவா வரான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பெரியவா வரான்னு இருக்கிற வந்தோடனே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமஸ்காரம் பண்ணுறேன் பெரியவாளை. நமஸ்காரம் பண்ணோடனே சரி அப்படியா பாட போறியான்னு, இல்லை எனக்கு பாடணும்னு எனக்கு தெரியாது, எப்படி பாட முடியும் பாடேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது, பாடுற அளவுக்குலாம் சாமியெல்லாம் கம்போஸ் பண்ணி பாடுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாதுன்னா, பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா உட்காந்து என்னை உட்காருன்னு சொல்லி என்னை தன்னோட மடியில் படுக்க வச்சுக்கிறான். படுக்க வச்சுன்னு தடையிலேருந்து காலையில் அப்படியே தடவர என்ன பாடுகிறா. அவன் மடியில் படுத்துக்கிட்டே அந்த தெய்வத்தை பற்றி பாட ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் அந்த பாடம் கூட எழுதி வச்சு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அது உடனே காத்திரி நிறைய இது மாதிரி ராத்திரி 4:30 மணிக்கு 5 மணிக்கு கனவுல வந்து பாடுறதெல்லாம் எழுந்த உடனே எழுதிடுறது. அப்போ அதுலேருந்து இப்போ கோயில்கள்லாம் பாடிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். பெரியவரோட அனுகிரகம் தான். ஒவ்வொரு கோயிலும் போயிட்டு சுவாமி மேலே பாட்டு பாடுறது. மெட்ராஸ்லயே 92 கோயில் மேலே பாடியிருக்கா? சிவன் கோயில் மெட்ராஸ்ல 92 சிவன் கோயில் இருக்கா? 92 சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கேன். நான் நெட்டில் பார்த்து கண்டுபிடிச்சேன். அப்பப்போ முடிஞ்ச இது கனவுல வந்து எனக்கு சிவன் சொன்னது. 108 சிவன் கோயில் வந்து பாடு, 108 சிவன் கோயில் வந்து தரிசனம் பண்ணு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுட்டு தைப்பூச அன்னைக்கு காத்தால வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரெக்டாக தைப்பூசத்துக்கு ஆரம்பித்தேன். ஆண்டவனோட அருளில் 2 மாதத்துல 108 சிவன் கோயிலையும் முடிக்க முடியுது. பஸ்ஸில் போவேன், இல்லாட்டி காரில் போவேன். நான் வந்து எல்லாரும் சொன்னேன் 108 சிவன் கோயில், கும்பகோணத்துக்கு போனால் ஒரேடியாக பார்த்துலாம், காஞ்சிபுரம் போனால் 108 கோயிலுக்கு பார்த்துறேன்னு. எனக்கு அப்படியே ஆசைப்படல. நம்ம பாடணும்னு இருக்கும் போது நம்மளுக்கு எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அந்த தெரியாது என்ன பக்கத்தில் இருக்க கோயிலாம் கூட பற்றி பாடணும், தெரிஞ்சதை நம்ம பாடணும். நம்மளுக்கு என்ன வருதோ அந்த கோயிலில் அந்த சாமி என்ன பார்க்குறோமோ அங்கே என்ன கண்ணுக்கு தெரியறதோ அந்த இன்சிடென்ட்ஸ் அந்த கோயிலோட வரலாறு அம்பாள் பேர் வச்சு பாடணும்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி எங்கள் கிட்ட கையில் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எவ்ரி சாட்டர்டே சண்டே பைக்கை தூக்கின்னு போவேன், இதில் பஸ்ஸில் போவேன், காரில் போவேன். முடிஞ்சு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு அந்த 108 கோயிலையும் சிவன் கோயிலையும் பற்றி பாடி 108 பேராவாக போட்டு
அஷ்டோத்தர சிவாலய பாமாலய வச்சுட்டு ஒரு புக்கு பண்ணோம். அந்த புத்தகத்தை கூட இப்போ காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் கொடுத்தோம். பெரிய 1000 புக்கு போட்டோம். அதுக்கு யாரோ டொனேஷன் கொடுத்தா, முன்ன பின்னே தெரியாதவெல்லாம் காசு கொடுத்தா. அதுக்கு நான் கூட காசு போடலை. அதுக்கு அதை புக்காக்கி 1000 போட்டு கொடுத்து பெரியவாட்டு காஞ்சிபுரத்துலேயும் போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் காமாட்சி அம்பாள் மேலே பதிகம் பாடினேன். சிவன் மேலே ஒரு மனக்குறை தீர்க்கம் பதிகம். அதை படிக்கிறோம், மனசோட குறையெல்லாம் தீரணும். அது எப்படிப்பட்ட குறையாக இருந்தாலும் சரி, அவள் குறை தீரணும். நான் என்னோட பாடல்களை மெயினாக வச்சுக்கிறது, எனக்கு வந்து அது இதுங்கிற மாதிரி எனக்கு காசு கொடு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு நான் எழுதக்கூடாது அப்படின்னு. அந்த 108 பாடல்லே அப்படி தான், எனக்கு காசு கொடு பணம் கொடு அப்படிங்கிற உன்னோட அருள் எனக்கு கொடு, அதை தவிர வேறு அந்த பாடல்கள்லாம் அப்படிதான். எனக்கு காசு பணம் நிரந்தரம் இல்லை, அந்த தெய்வத்தோட அருள்னா சகலமும் நம்மளுக்கு தேடி வந்துடும் அப்படின்னு. அது மாதிரி மனக்குறை தீர்க்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாயிக்கா சிவன் மேலே எழுத சொன்னான். எழுதி கொடுத்து அந்த கோயிலில் போய் பாடின உடனே மணி அடிச்சது. அம்பாள் மேலே சிவன் மேலே பாடிட்டு இருந்தான். அப்புறம் காமாட்சி அம்பாள் மேலே பதிகம் எழுத சொன்னான். ஒரு முடச்சூர் தலம்னு ஒரு இடத்துல கோயிலில் அது எழுதி இந்த காமாட்சி அம்பாள் கோயிலில் போயிட்டு அதை பாடிட்டு வந்தோம். பாடிட்டு வந்து அம்பாளோட சன்னிதானத்தில் கையிலேயே அந்த பாட்டை தூக்கி வச்சுட்டாவ வச்சுட்டு அப்புறம் அந்த தீபாராதனை எடுத்தா. தீபாராதனை முதல்ல போனோம். நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அது குருக்களுக்கு அவருக்கு தெய்வம் என்ன சொல்லித்தோ தெரில, உள்ளவான எனக்கு கூட்டின்னு போயிட்ட குடும்பத்தோட. அம்பாள் சன்னிதானம் ரொம்ப கிட்டக்க, அந்த அம்பாவோட வாகனத்தை தாண்டி தான் நாங்கள் போனோம். வாகனத்துக்கு நடுவில் போய் நிற்போம். அங்கே நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் இது நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டை வாங்கல, விஐபியும் இல்லை. அவர் என்ன தோணுதோ தெரியாத உள்ளே வர சொன்னார். வந்தோடனே அந்த 2 இதையும் எடுத்துக்கொண்டு இப்போ எழுதினதை கொடுத்தேன். அது அம்பாவோட கைக்குள்ளேயே சொருகி வச்சார். அம்பாலே கையில் பிடிச்சிருந்தா மாதிரி இருந்தது. அது வச்சுருந்தா அதை வச்சுருந்தா அதை உடனே எடுத்து வந்துட்டு என் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு கீழே அந்த சக்கரை பீடத்துலேருந்து எனக்கு அந்த அக்கம் ஒரு இது மாலை எடுத்து போட்டு அம்பாலே ஏற்றுன்றதாக இருந்தது. மாலை எடுத்து மேரு மேலே மாலை எடுத்து போட்டுட்டு நீங்கள் அந்த சன்னிதானம் நின்று பாடுவோம்னா அந்த பதிகமும் பாடிட்டு வந்தோம். இந்த சிவன் இது பாட்டு எழுந்தே கூட அந்த தெய்வம் ஏற்றுனதா அந்த அப்பர் சுந்தரா மாணிக்கவாசகர் எல்லாரும் ஒத்தத்தரும் அவங்க கையிலேருந்து புத்தகம் போய் சேர்ந்தது. இங்கே மாணிக்கவாசகருக்கு கோயிலில் விழா எடுத்திருந்தான். அப்போ நான் போனபோது அவர் கையில் ஒரு பூ கீழே பாதத்தில் வச்சுடலாமேன்னு சொன்னேன்னா அங்கே முருகன் கோயிலுக்கு எடுத்துனோம். அந்த சிவன் அவரை ஆடி அப்போ என்ன பண்ணால் அவருடைய வச்சா அதில் பல்லக்கில் ஆட்டி 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 அந்த புஸ்தகத்தை அவர் கையிலேயே வச்சுக்கணும் வந்தார் மாணிக்கவாசகர். அதே மாதிரி இவர் லால்குடி சிவன் கோயிலில் சுந்தரர் இது நடந்தது. அவர் புஸ்தகம் படிச்சுருக்கோம் இப்படி வச்சுட்டு இருந்தார். அந்த புஸ்தகத்தை இப்படி வச்சு தான் ஆராதனை எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தா. ஸோ இது தெய்வத்தோட சங்கல்பம் தான். இது எதுக்கு ஆரம்பம் பெரியவா தான். அவள் மூலமாக தான் நான் அந்த பாடல்களை எழுதுறதோ செய்கிறதோ பெரிய படம் வரைகிறதோ தெய்வங்களை வரைகிறதோ எல்லாமே அவன் மூலமாக தான் நடந்திருக்கு. இன்றைக்கி நான் என்ன இருக்கேன்னா அது பெரியவானோட தான். அதை தவிர எதுவுமே இல்லை. அவளை மிஞ்சி எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு விஷயம் ஏதோ சொன்னேன் ரேவதி அப்படின்னு, கல்யாண விஷயம் என்னாச்சு? முதல்ல பிரதோஷம் மாமி கூட போயிருந்தா இல்லையா? இதுக்கு கார்த்திகை சோமவாரத்துக்கு மாமி போவா எப்பவுமே. மாமிக்கு ரேவதின்னு ரொம்ப பிடிக்கும். 2 விதமா கார்த்திகை சோமவாரத்துக்கு போயின்னு இருக்கா. நான் ஒரு சோமவாரம் விடமாட்டேன். காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன். அது 3வது வாரமோ இன்னும் தெரில. அப்போ இவளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தேன். நான் கல்யாணத்துக்கு போனேன். ஜாதகம் நான் எடுத்துன்னு போனேன். இப்போ காமிச்சிட்டு விளையாட்டு எடுத்துன்னு மாமியை குடின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு போனேன். முதல்ல ஒரு 4 ஜாதகம் பார்த்துட்டு பெரியவா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா வந்துட்டா. அப்புறம் மருதாட்டு போகிற போது மறுபடியும் ஒரு 4 ஜாதகம் என்ன கொண்டு போயிட்டா. அதில் பாலுமாமா விட்டு இதெல்லாம் படி அப்படின்னாராம். பாலுமாமா தான் படிச்சிருக்காரு. இப்போ சொன்னேன் இதெல்லாம் ரேவதிக்கு வேண்டாம் அப்படின்னாராம் பாலுமாமா. அந்த தாட்டும் இல்லை, அதுவும் போயிடுது. அப்புறம் 4ஆம் தாட்டம் நான் போகிறது அன்றைக்கி மழை, ஒரே மழை. மாமிலாம் போயிருக்கா. போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், முடிச்சாச்சு. சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறது நம்ம போய் சரி அப்படின்னு விட்டான். பெரியவா சரின்னு விட்டான். பெரியவாட்ட எப்போ உத்தரவு வாங்கிட்டு சரி போங்கன்னு சொன்னது உத்தரவு கொடுத்தா தான் வருவா. யாருமே நாங்கள் போனாடே பெரியவா உத்தரவு கொடுத்த அப்புறம் தான் சரி கிளம்புறது அங்கேருந்து. இவன் பார்த்துட்டே இருந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து சரி எங்கேயும் உட்காந்துட்டே இருந்திருக்கா. பார்த்துருக்கு பெரியவா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ பூஜையில் பெரியவா தான் பண்ணிட்டு இருந்தா. அங்கேயே வந்தோடனே பார்த்துட்டு கோபம் கோச்சுனாலாம் பருவாளை இன்னுமா நீங்கள் கிளம்பல அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாலும். என்னது பெரியவா இப்படி கோச்சிக்கிறா நம்மள அப்படின்னு. இப்போ தோஷ் மாமி வந்து நடி ரவிஜி இப்படி கத்துறாரு பெரியவா நம்ம கிட்ட. கிளம்புங்கிறேன் இன்னும் என்ன உட்காந்துட்டுருக்கேன். இப்போ கிளம்புற இல்லை ஆற்றுக்கு போக வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னா. நீ இன்னும் திருடி பெரியவா கோச்சிக்கிறா இந்த கிளம்பிட்டோம் அப்படியே நமஸ்காரம் மட்டும் ஓடி வந்துட்டோம். வந்தால் அவள் வந்த பஸ் தான் கடைசி பஸ்ஸு. உடனே புயல் அடித்து ரோடெல்லாம் மரம் விழுந்து 4 நாளைக்கு மெட்ராஸுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பஸ் சர்வீஸே கிடையாது. இவா வந்த பஸ்ஸு தான் கடைசி பஸ்ஸு.
ஆற்றுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே வந்து கொட்டுற மழையில 2 பேரும் அவங்க வந்து சேர்ந்துட்டா ஒரு மாதிரியா. அப்புறம் வழியில் பெரியவாளோட கருணை அவள் வந்து ஊருக்கு போகும்போது அனுப்பிச்சி வச்சுட்டா பால. அது தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சு இனிமே கிடையாது பஸ்ஸு. இவன் இங்கே உட்காந்துருக்கானே அவளுக்கு அந்த அந்த பரம்பரைக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம மூட அறிவுக்கு ஒன்றும் தெரியல. அவள் தெரிஞ்சு ஆற்றுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டா அவளை. அவளுக்கு கல்யாணத்துக்கும் பெரியவா தான் அவளுக்கு எல்லாமே. ஒன்று தேடி இதில் ஒரு பையன் வருவான், ஏன்னா என்ன நான் வேற சொல்லிட்டு அவனையே பண்ணிக்கோ அப்படின்னா. அப்படியே தான் ஆச்சு. மாப்பிள்ளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. அவருக்கு 30 வயசாகிடுச்சு. இப்போதே கல்யாணத்துக்கு போதே அவர் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாராம். அவன் அப்பாவும் இல்லை அவருக்கு. அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாராம். காஞ்சிபுரத்துக்கு வந்துருந்தாராம் ஒரு நாட்டு. காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு ஏண்டாவா என் கல்யாணம் இன்னும் கல்யாணம் இல்லை, அக்கா கூட்டின்னு போயிருந்துருக்கா. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னா என் பேரை சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரண்டா, அந்த பொண்ணு பண்ணிக்கோடா அப்படின்னாராம். இப்போ கூட அன்னி கூட மாப்பிள்ளைய சொல்கிறாரு எனக்கு, பெரியவா சொன்னாலே பண்ணிட்டேன்டி ஒன்றுனா அப்படின்ட்டு என்ன குறைஞ்சி போயிட்டே இல்லை அப்படின்னு போவோம். எங்க இருக்காப்பா வரல? மாம்பழத்தில். ஓ மாம்பழத்தில் இருக்கா? வந்து பாம்பேல இப்பதான் கேன்சர்ல வந்துருக்கா. பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஓ அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு. ஓகே. கடைசி பொண்ணு எனக்கு. அவளுக்கு ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தியா? ரொம்ப பக்தி. பெரியவா உண்டானா உண்டு, இல்லாட்ட உடனே அசுவிச்சு எடுத்தும் போவோம். ப்ரோ சொப்பன சொல்ல பெரியவா கனவுல வந்து நான் வந்து உங்கள் அத்தில் இருக்கேன்டாண்ணா அப்படின்னா, உங்கள் அத்தில் இருக்கேன்னா உங்கள் அத்தில் இப்போது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன காலத்தால் அது மைக் வச்சிருந்து நான் ஏந்தேன். அந்த இதுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஹோல்டே இந்த பெரியவரோட இன்ட்ரெஸ்ட் சொன்னதை நான் ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்ணியிருந்தேன். அதுலேருந்து பெரியவா ஜெயந்தி பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் ஆற்றுல. சின்னதாக முதல்ல அந்த பெரியவா நான் இருக்கேன்னு சொன்ன படத்தை வச்சு சாயந்தரம் காத்தால நிவேதம் ஜன்னல் நித்தியம் அபிஷேகம் பண்ணுறது, சுவாமிக்கு விக்கிரத்தை பண்ணிடுறது. சாயந்தரம் வச்சு ஒரு ஆராதனை மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளம் கூட்டு வெத்தலை கொடுத்து பிரசாதம் கொடுத்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண அண்ணன் அப்படின்னு தோணித்து. அப்போ என்ன பண்ணோம், சரி காத்தால எதாவது பண்ணலாமா, காத்துல இப்போ எதோ ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஹோமம் பண்ணலாமா, ஏதோ ஹோமம் பண்ணலாம், என்ன காயத்ரி ஹோமம் இப்படிலாம் தோணிட்டு இருந்தது. அப்போ ஒருத்தர் சொன்ன ஆவகந்தி ஹோமம் பண்ணணும், பெரியவாளுக்கு ஆயுஷ் ஹோமம் கிடையாதுன்னு. அப்புறம் ஆவகந்தி ஹோமம் ஆரம்பித்தேன். அப்போ என்னாச்சு, முதல் வருஷம் ஆரம்பிச்சுன்னு பெரியவா கனவுல வந்து ஏண்டா ஜெயந்தி பண்ணுற சந்தோஷம், ஒரு நாதஸ்வரம் வையேண்டா அப்படின்னா. உடனே நாதஸ்வரம் கேசட்ல தான் போடிட்டு இருக்கணும்னு நாதஸ்வரம் யாரும் வித்வானு கூட யாரும் வாதிக்க சொல்லல. சரி அட்லீஸ்ட் காத்தால இது நாதஸ்வரம் கேசட்டை தேடி கண்டுபிடிச்சு போட்டுருவோம், எப்படியா நாதஸ்வரம் கிடைக்கும். கோபூஜை இப்போ காத்தால இது கோபூஜை பண்ணிட்டோம், நாதஸ்வரம் கேசட்டை போட்டுருவோம். போட்டுட்டு அப்புறம் அந்த ஆவகந்தி ஹோமம் பண்ணி யார் எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் சொல்றது சஷ்ணாமர்ச்சனை பண்ணிட்டோம். எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் பக்கத்தில் எல்லாரும் வருவா. அந்த படத்தை வச்சு 5 மணி ராத்திரி 8:30 மணிக்கு பாட்டெல்லாம் பாடி எல்லாம் பண்ணோம். நான் ஜெயந்திக்கு வரோம் அத்தனை பேரும் இது வரைக்கும் இருக்க நல்ல பெரியவா நான் இருக்கேன்னு சொன்னதுனாலும் பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அத்தனை பேரும் நல்ல கல்யாணம் ஆலை அதால எனக்கு அந்த கஷ்டம் அப்படி சொல்லி வரவா எல்லாருமே வந்தே நல்லா இருக்குது, எங்கள் ஜாதகம் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். அது பெரியவாவோட அனுகிரகம் தான். அது எனக்கு கூட பெரியவா தான் இந்த வீடு இருக்கிறதுலேருந்து நாங்கள் வேலை இருக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு பெரியவா தான். நானும் இல்லை, என் கூட பிறந்த பிரதர்ஸ் எல்லாருமே வந்து வேறு அவளுக்கு தான். நாங்கள் ஒரு இதில் கூட படித்த ஒருத்தர் சொன்னார், நான் சித்தப்பறம் என்னோட ஆபீசர் கூட பெரியவாவோட பாதத்தில் சேர்ந்தாருன்னு போட்டாருன்னு. அது பார்த்தபோது அவள் பக்தி அளவுக்கு நம்ம பக்தி இல்லை இருந்தாலும் அது பெரியவாட்டை அடிக்கிறேன். அவள் அளவுக்கு நம்ம பக்தி இல்லை இருந்தாலும் இன்னைக்கு அந்த பெரியவாட்டை தான் நான் குழந்தைகள்ட்ட சொல்லி, குழந்தைகளும் பெரியவாளை ரொம்ப பக்தி உண்டு. வருஷம் வருஷம் பண்ணுங்க, எனக்கும் எல்லாரும் வரணும் எல்லாரும் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணோம், பெரியவா நான் ஆற்றுல இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் சரி பெரியவா ஆற்றுல இருக்கான்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நாங்கள் கூட்டின்னு ஆற்ற கூட்டின்னு போயிட்டோம். 3 நாள் ஆற்றுல இல்லை. போயிட்டு வந்திருக்கேன் அன்னி ராத்திரி கனவு 3 நாள் பெரியவா விஷயம் இல்லாத இருக்காளே உங்கள் ஆற்றுல தெரியலையா அப்படின்னு. உடனே அன்று ஏந்துட்டு கடவுள் பல்ல கழிச்சு பாலை தூக்கி வச்சுட்டேன். பெரியவாட்டை என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரியாத பேர். அப்போ கூட நான் கனவுல சொல்கிறேன், பெரியவா விஷயம் இல்லாத இருக்கேன், அரிசி பருப்பு தான் இருக்கு எடுத்து போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்குறேன், ஏப்பா அரிசி பருப்பு வச்சா பெரியவாள் ஆக்கி தெரியுவாளா, நீ தான்ப்பா வச்சுட்டு போனா அவளே எடுத்துப்பாடா அப்படின்னு. அப்புறம் ஒரு இன்சிடென்ட்ஸ் என்னாச்சு, பெரியவா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் நான் தனியாக ஆற்றுல படுத்துட்டு இருந்தேன். அது அப்போ ராத்திரி என்னாச்சு, யாருமே இல்லை ஆற்றுல, நான் மட்டும் படுத்துட்டு இருக்கேன்.
யாரோ நடமாடுறது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. யாரோ நடக்கிறா அப்படின்னு. யார் நடக்கிறான்னு எனக்கு வேறு யாரோ வந்துட்டாலோ, நம்ம மட்டும் தனியாக இருக்கும் ஆற்றுல. அப்படியே கண்ணை முழிச்சுட்டு பார்க்குறேன், லைட்டு தெரியும், ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்குது, எல்லாம் தெரியாது. எனக்கு சுத்தோட சோஃபாலேருந்து எல்லாம் தெரியாது. யாரெல்லாம் நடக்கிறா மனுஷாலே தெரியல, ஆனால் நடக்கிறது மட்டும் தெரியுது எனக்கு. அது ஐ கேன் ஃபீல் தட் யாரோ நடக்கிறாங்க. பார்த்தா சுவாமி ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் பெரியவா நடந்துட்டுருக்கா. அதான் பெரியவா அப்படின்னா ரூபம் அப்படின்னா அப்படியே ஸ்படிகம் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா. அப்படி வளவளேர்னு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கையில் தண்டத்தை எடுத்துட்டு சுவாமி வந்து இப்படி தலைமாட்ட வரைக்கும் நடக்கிறா. திருப்பி அங்கேயும் சுவாமி வரைக்கும் நடக்கிறா. 2-3 தடவை பெரியவா நடந்துட்டு வரதை நான் பார்த்தேன். ஸ்படிகம்னா ஸ்படிகம் தான், அப்படி இருக்கா. அதில் அதை பார்த்துட்டு எனக்கு பயமாயிடுது. பெரியவா அந்த சாமி ரூம் போனோன்னு டக்குனு உள்ள வந்து படுத்துட்டேடா. நம்மளுக்கு ஒரு என்னதான் தெய்வம் குரு வந்து நம்மளுக்குள்ள ஒரு படத்துல ஒரு பயம்னு இருக்கு நம்மளுக்கு. அப்புறம் அதில் ஆனால் பெரியவா இங்கே நிதர்சனமாக இருக்காங்க. அதான் நான் கூட எங்க போனாலும் கதவு போட்டு போனா நான் பழக்கம் வாங்கி போயிடுறது. எங்க ஊருக்கு எங்க போறோம், எங்க போனாலும் சரி பழங்களை வாங்கி பையனுக்கு சொல்லலாம். அம்மா அப்பா அப்படியாச்சு. அவன் என்ன எடுத்து நாங்க ஊருக்கு போயிருந்தோம். நாங்க ஒரு வருவாரம் நானும் எவ்வளவு ஊருக்கு போயிருந்தோம். இது இது போன வருஷம் நடந்தது. போன வருஷம் நாங்க 2 பேரும் ஊருக்கு போயிருந்தோம். பன்றிபுரம் போயிருந்தோம் ஒரு வாரம். அப்ப பையன் சொல்லிட்டு போனேன், அடே டெய்லி பெரியவாளுக்கு பழமோ ஏதாவது வாங்கி வச்சிருங்கோ, காலையில் போற அவசரத்தில் மறந்துடாத, முன்னாடி ஒரு டசன் பழத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, டெய்லி 2 பழத்தையாவது வச்சுக்க, நமஸ்காரம் பண்ணிட்டு காலேஜ் போ. அவன் காத்தால 6 மணிக்கு 6:30 ஓடணும் அவனுக்கு. இவன் 7:30 மணிக்கு ஓடிடுவான். ஸோ 2 பேரும் ஆற்ற போட்டதுல பெரியவாளுக்கு பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நாங்க போயிருக்கோம். அவன் ஃபோன் முடிச்சிடறோம், அம்மா காத்தால எனக்கு கனவுமா, பெரிய வந்து உங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாப்பா, நீ தான் என்ன கவனிச்சுக்கணும். அவன் எதுவும் அழ ஆரம்பிச்சுட்டான் போல. அப்பா எனக்கு பயமா கை காலம் நடுங்கிறதுப்பா. கனவுல வந்து பெரியவா சொல்றா, உங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டா உடனே நம்பி விட்டு போயிட்டா, நீ எனக்கு தான் நீ பண்ணணும், பண்ணி எனக்கு மறக்காதன்னு சொன்னாப்பா. நீ பண்றியாடா, டெய்லி பண்றப்பா, இருந்தாலும் பயமா இருக்குப்பா எனக்கு. அப்படியே பெரியவா வந்து சொல்லியிருக்காடா, அந்த தெய்வம் இருக்குடா உனக்கு, வேற எதுவுமே வேணான்னு. அவன் டெய்லி பாருங்க. இப்போ நாங்கள் இப்போ டெய்லி எங்களால் முடிஞ்சது, நான் பெரியவா உங்கள் ஆற்றுல இருக்கேன்னு சொன்ன போதே நான் பெரியவாட்டையும் நான் டைரெக்டாகவே அப்போ பேசினேன், கனவுலேயே பேசினேன். நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வரேன், எங்கள் ஆற்றுல இருக்கேன், ஆனால் எங்கள் ஆற்றுல என்ன இருக்கோ, எங்கள் ஆற்றுல பூஜை ரூம் இடம் இருக்கு, நீங்கள் வந்து தங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் ஆவின் பால் தான் குடிக்கிறேன். இதையும் நான் பெரியவாட்ட சொன்னேன், நான் ஆவின் பால் தான் நான் சாப்பிட்றேன், அந்த ஆவின் பால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், எனக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் என்ன வேணால் கொடுக்குறா, நான் எடுத்துக்கிறேன். நான் பெரியவா சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா உடனே சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு பெரியவா இது பண்ணிட்டு, ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ ஆவின் பால் கூட எதை வேணா கொடுறா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலங்காத்தால ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் பெரியவா எனக்கு படிச்சது ஹோல் டே. பெரியவா நான் பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்கு ஒரு காரணமா. 3 நாள் அடுத்த இன்சிடென்ட்ஸு 3 நாள் ஆத்தப்பட்டின்னு போயிட்டாலே பெரியவா விஷயம் இருக்காளேன்னு சொன்னது. அதுலேயும் இப்போ பையன்ட்ட வந்து அவங்க அம்மா ஊருக்கு விட்டுறா, நான் இருக்கேன்னு என்னை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுலேருந்து அவள் இருக்கா எங்களுக்கு, அதுதான் அவளை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு. அது இது படித்ததுலேருந்து எனக்கு பெரியவா நம்மகிட்ட இருக்கா, நம்மளோட எனக்கு பெரியவா கொடுத்த அணுகிறத்தை 4 பேர்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அட்லீஸ்ட் பாட்டி எல்லாத்தையுமே சொல்லணும், நம்மளால் ஆனது 4 பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு ஆசை தான். அந்த பெரியவாளுடைய அனுகிரகம் பண்ண ஃபோட்டோ பார்க்கலாமா? இருக்குது, பூஜை ரூமில் இருக்குது. சிவனுக்கு போட்டது, சிவனுக்கும் முருகனுக்கும் போட்டது அந்த கீழே. இந்த பெரியவாளை தான் பெரியவா வந்து தொட்டு நான் இதில் இருக்கேன்னு சொன்னால அப்பா. அது மேல இருக்கிற படமும் நான் பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன். ரெண்டுமே நீங்கள் வரைஞ்ச நீங்கள் வரைஞ்ச பெரியவாளை ரெண்டுமே நீங்கள் வரைஞ்ச. இந்த 2 பெரியவாளையும் பெரியவா வந்து பிரத்யட்சமா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த படம். கீழ்படுத்தல நான் இருக்கேன்னு சொல்லி கொடுத்த படம். இந்த ராமருக்கு தான் பெரியவா வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. 83ல் வந்த படம். அப்போ இப்போ ரீசெண்டாக டச்சப் பண்ணி 30 வருஷம் ஆயிடுது. வாட்டர் கலர் தான் எல்லாமே. 30 வருஷம் ஆயிடுது. இந்த
இந்த சனி ஞாயிறா? நான் லாஸ்ட்டு ஒரு வாரம் இது மரமலுக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன் பெரியவா.